இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா, அன்பார்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்து இருக்கிறார். எனவே முக மலர்ச்சியோடு புன்னகையோடு இந்த நாளை தொடங்குவோம். இன்று செவ்வாய்க்கிழமை, கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரின் நாள். எனவே புனித அந்தோணியாருடைய பக்தி முயற்சியை எண்ணற்ற மனிதர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த புனிதர் இயேசுவோடு நெருக்கமாக உடையவர். இயேசுவை தன்னுடைய கரங்களிலே தவழ வைத்து பார்த்து கொண்டிருப்பவர். அவரிடத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த கோடி அற்புதரை நம்பிக்கையோடு நாடி வருகிற எல்லா தேவைகளையுமே இந்த அற்புதர் வல்லமையுள்ள அவருடைய ஜபத்தினால் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மனிதன் வாழ்க்கை வரலாறை புரிந்து கொண்டு அவர் மூலமாக இயேசுவை அடைந்து அனைத்தையுமே பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். எனவே பிரியமானவர்களை, இந்த நாளிலே நாம் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய நவநாள் ஜெபங்களை ஜெபிப்போம். அவருடைய ஆலயங்களுக்கும் சிற்றாலயங்களுக்கும் சென்று அவரிடத்தில் நமது தேவையை அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுவோம். அதற்காக இந்த நாளை கூட செலவிடுவோம். அன்புக்குரியவர்கள், இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித பீட்டர் கிளாவர் நினைவை கொண்டாடுகிறது. இந்த புனிதருடைய நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையை தொட வேண்டும். இறைவன் மீது அவர் கொண்டுள்ள அந்த பற்று, ஆர்வம் நம்மிடத்திலும் எழ வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னாவின் மூலமாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூக்காஸ் நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 12 19 முடிய பகுதிகள். இந்த பகுதியை நான் நேற்றைய தினம் முழுமையாக படித்து தியானித்தேன். இந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது என்றால், இயேசு மலைக்கு சென்று இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தேர்ந்தெடுத்த பிறகு அங்கிருந்த மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா வியாதிகளை குணமாக்குகிறார், நோய்களை நீக்குகிறார், பேய்களை விரட்டி அடிக்கிறார். இதை கண்டு அவரை இயேசுவை தொட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தாகத்தோடு அந்த மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இந்த பகுதி. இந்த பகுதியை நான் முழுமையாக படித்ததனால் எனக்கு கிடைத்த இந்த பகுதியினுடைய மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, உரையாடல், இயேசு மீது நாம் வைக்கிற உரையாடல் ஜெபமாக மாற வேண்டும். ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திற்கு நம்மை கொண்டு செல்லுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், ஜெபம் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்வதற்கும் இறைவனோடு ஐக்கியமாவதற்கும் நமக்கு துணையாக இருக்கிறது. அந்த ஆன்மீக ஜெபம், அந்த ஆன்மீக செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். ஜெபம் ஜெபம் ஜெபம். இயேசு வாழ்நாள் முழுவதுமே நிறைய நேரங்களில் இரவெல்லாம் ஜெபித்தார், மலை உச்சியில் சென்று ஜெபித்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் ஜெபிக்கும் ஒரு ஜெப வீரனாக மாறுகிறேனா? இன்று நம்மால ஜெபிக்க முடியலைங்க. எப்படா கோயிலுக்கு போகிறது? ஆராதனை 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா? 1 மணி நேரம் திருப்பலியா? நம்ம தனிமையா எங்க உட்காந்து ஜெபிக்கிறது? தனிமையா இருக்கும் பொழுது இந்த சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கலாமே, மொபைல் தான் கையில இருக்குது, கொஞ்ச நேரம் கூட கடவுளுடைய எண்ணங்கள் வருவது கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எதை செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தொடக்கத்துல எல்லாமே நம்ம அடிக்கடி சொல்றதுதான், குடும்ப ஜெபம் இருந்தது, ஜெபமான ஜெபித்தார்கள், இன்று எல்லாம் குறைந்து விட்டது. ஜெபம் குறைய குறைய நம்முடைய வாழ்க்கையில மன உளைச்சல் அதிகமாகிறது. உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த இணக்கம் பெரிய பாலமாக விரிந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனதில் எதை எடுத்தாலும் ஷார்ட் டெம்பர், கோபம், இப்படிப்பட்ட உணர்வுகள் வருகிறது.
ஜெபிக்க மனமில்லை. அந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா என்று யோசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், இந்த பகுதியை நான் தியானித்ததிலே 3 முக்கியமான கருத்துக்களை கூட நான் சிந்தித்தேன். அந்த கருத்துக்களை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, ஜெபிக்கும் ஜெப வீரனாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு மலை உச்சியில் போய் ஜெபிக்கிறார். அந்த மலை உச்சி என்பது இஸ்ரேலுடைய வாழ்க்கை வரலாறு மிக பெரிய அங்கம் வகிக்கிறது. மலையில் தான் கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார், மலை உச்சியில் தான் கடவுள் பேசுகிறார், மலை உச்சியிலிருந்து தான் அருள் மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்றெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. அதனால் தான் இயேசு கூட அங்கே சென்று ஜெபிக்கிறார், அங்கே வல்லமையை பெற்றுக்கொண்டு வருகிறார். அங்கு அந்த மலை உச்சியில் சென்று ஜெபித்து விட்டு இரவெல்லாம் ஜெபிக்கிறார். இரவு முழுவதுமே ஜெபிக்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் என்றால் இரவு முழுவதுமே அவர் மெய்மறந்து கடவுளோடு ஐக்கியமாக இருக்கிறார், அந்த உறவிலே நிலைத்திருக்கிறார் என்றுதான் பொருள்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தன்னை மறந்த நிலையில் கடவுளோடு ஐக்கியமாகுவதுதான் ஜெபம். அதுவும் மலை உச்சியில் ஆண்டவர் ஜெபித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பரபரப்பான உலகத்திலே நம்ம வேலை செஞ்சுட்டா ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கெல்லாம் சொல்லிடலாம். ஆனா உண்மையா நம்ம கடவுளோடு இணையணும், ஒருமுகப்படுத்தி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா தனிமையான இடம், ஃபாரஸ்ட்னு சொல்லலாம், ஒரு காட்டுக்குள்ள, ஒரு மலை உச்சியில தனியான அறைக்குள்ள ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நாம் கடவுளோடு ஐக்கியமாகிறோம், அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இயேசு தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். பிரியமானவர், தேர்ந்தெடுக்கிற சீடர்கள் அனைவரும் இயேசுவோடு இருக்கிறார்கள். ஜெபித்து விட்டுத்தான் இந்த 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய பட்டியலை தான் இந்த நற்செய்தியை நம்ம படிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் 12 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப இந்த 12 பேர் தேர்ந்தெடுத்தார் என்றால் அவர்கள் தகுதியானவர்களா, நல்லவர்களா, நேர்மையானவர்களா எதுவுமே இல்லை. அவர்கள் நிலையிலிருந்து அப்படியே அழைத்தார். அவர்களை அழைத்து அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அவர்களை மனமாற்றல. அவர்கள் சொல்லிட்டே நீ தப்பு செய்யற, இதை பண்ண இந்த தப்புல இருந்து அவனை கூப்பிட்டேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அவர் கூப்பிடுகிறார், அழைத்து அவரோடு வாழ வைக்கிறார். அவரை பார்த்து இவர்கள் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்றுதான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதில்தான் ஒருவன் அந்த இயேசுனுடைய வாழ்க்கையை அனுபவிக்காமல், அதை உணர்ந்து கொள்ளாமல் சாத்தானுடைய செயல்பாட்டினால் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாசு தெரிந்து சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி 12 பேர் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவரோடு இருக்க, அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய. அவர் சுயநலத்துல இல்லை. அப்படி நினைச்சிருந்தாலும் 12 பேர் எதுக்கு? நான் தான் எல்லா சக்தியும் செய்யறேனே, எல்லாருடைய வல்லமையும் எல்லாருக்குமே வல்லமையை அதிகமா பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், புதுமை செஞ்சுக்கிட்டே இருக்கிற சாத்தானை விரட்டி அடிக்கிறேனே, எதுக்கு சீடர்கள்? எனக்கு ஒரு அடிமையா இருந்தா போதும், ஒரு அடியால் இருந்தா போதும் நினைக்கல. என்னோடு சீடர்கள் இருக்க வேண்டும், எனது பணியை என்னை போன்று அவர்கள் எனக்கு பின்பாக செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட நல்ல பணிகள் செய்வதற்கு ஒரு சிலரை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், அழைக்க வேண்டும். அவர்கள் எனக்கு பின் அதை செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஆரம்பிக்கிறோம். நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வேலை அப்படியே முடிஞ்சிடுது இல்லையா? திரும்ப அது யாரும் தொடர்றது கிடையாது. அது தொடர வேண்டும் என்றால் நமக்கு பின்பாக நல்ல சீடர்களை உருவாக்க வேண்டும். அது ஜபத்தின் மூலமாகத்தான் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு தெளிவாகவே இந்த நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். இறுதியாக, இயேசுவினுடைய பரிவும் புதுமை குணங்களும். இயேசு இந்த நற்செய்தியில் பார்த்தோம்னா பல்வேறு இடங்களில் இருந்த இயேசுவை சூழ்ந்து நிற்கிறாங்க. ஒரு இடம் கிடையாதுங்க, பல்வேறு பகுதிகள், அந்த பக்கத்து கிராமங்கள் உள்ள எல்லா மக்களுமே சூழ்ந்து இயேசு கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு இந்த வியாதி எங்களை குணப்படுத்து அப்படின்னு. இயேசு எல்லாருடைய வியாதியை குணப்படுத்துறார், சாத்தானை விரட்டி அடிக்கிறார். இப்படி பல்வேறு புதுமைகள், அற்புதங்கள் செய்ததெல்லாம் பார்த்த உடனே, ஐயோ இவருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது, அவருடைய உடம்புல கொஞ்சம் போய் தொடலாமே, அவர் உடம்பை நம்ம தொடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய உடம்புல இருந்து வல்லமை வெளிவருவதை மக்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? அவர் ஜெபித்துட்டு சீடர்களை தேர்ந்தெடுத்த உடனே அவருக்கு பெரிய வல்லமை உணர்கிறார்கள். அப்ப அந்த ஜபத்தின் மூலமாக நம்ம உடம்புல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுகிறது. அப்படியே ஒரு புது அந்த பிரகாசமான ஒரு உடல், அது புதுமை செய்கிற ஒரு உடலாகவே மாறுகிறது. அப்ப ஜபத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த ஜபத்தின் மூலமாக நமக்கு மட்டும் மீட்பு இல்லை, நம் உடம்பின் மூலமாக நம்ம யாருக்கெல்லாம் கை வச்சு ஜபிக்கிறோமோ, யாரெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நல்ல ஒரு உணர்வு ஏற்படுகிறது, புதுமைகள், அற்புதங்கள் ஏற்படுகிறது. ஆம் பிரியமான, இதுதான் ஒளிவட்டம் என்று சொல்லுவார்கள். இந்த ஒளிவட்டம் நம்மை குணப்படுத்துவதோடு நம்மை சூழ்ந்திருக்கிற அனைவரையுமே குணப்படுத்துகிறதாக இந்த உளவியல் கூட சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமான, இந்த ஆன்மீக சக்தி பெரிய வல்லமை உள்ள சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
புரிந்து கொண்டு சிறப்பாக நாமும் இந்த இயேசுவை தொட முயற்சிக்க வேண்டும். நற்கருணை வருகிற அந்த ஆண்டவரை தொட முயற்சிக்க வேண்டும். நம்மோடு பேசுகிற அந்த இயேசுவை தொட முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிக்கிற பொழுது கடவுள் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து இந்த நாள் முழுவதுமே நான் இறைவனோடு இறைவனை போன்று இயேசுவை போன்று வாழ முடியுமா, ஜெபிக்க முடியுமா, என்னுடைய பணியை தொடர சிலரை ஏற்றுக்கொள்ள முடியுமா, பிறர் மீது இரக்கம் வைத்து அவர்களை குணப்படுத்த முடியுமா, இந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமே. கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நீர் பெரியவர், உயர்ந்தவர், வல்லமை வாய்ந்தவர். அன்பு தெய்வமே, நீர் வாழ்ந்த பொழுது செய்த ஒவ்வொரு செயல்களும் எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. எப்படி இப்படியெல்லாம் செய்தார் என்று நாங்கள் வியந்து பார்க்கிறோம். நாங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். அன்பு தெய்வமே, மலை உச்சியிலே சென்று இரவெல்லாம் ஜெபித்தீரே, அந்த இரவெல்லாம் இறைவனோடு தந்தையோடு நெருக்கமாக இருந்து அந்த வல்லமையை பெற்று வந்து சீடர்களை அழைத்தீர். அதோடு பல்வேறு விதவிதமான புதுமைகளை செய்தீரே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் ஜெப வீரர்களாக மாற வேண்டும். எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஜெபத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்குள் நாங்கள் வளர்த்துக் கொள்ள எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு குணப்படுத்துவீராக. உமது ஆசிரியை நிறைவாக பொழிவீராக. இவர்களை சோதிக்கிற சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகர சக்திகள், பொல்லாருடைய வஞ்சக சூழ்ச்சிகள் இவர்களை தாக்காமல் இருக்கட்டும். எங்கு சென்றாலும் பயண வேளையிலே தூய ஆவியானவர் பாதுகாப்பாக இருக்கட்டும். மன நிம்மதி, அமைதி, சமாதானம், ஒற்றுமை கிடைக்கட்டும். அனைத்து தேவைகளையும் வாழ்வாதாரங்களை இவர்கள் பெற்று மகிழ்ந்து வாழ கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.